அந்த கொம்புடு பூச்சின்றது இன்னும் நல்ல இது. அது இங்கே காண இல்லை பெருசாக, நான் உங்களுக்கு இருந்தால் காட்டுறேன். அது பெரிய பெரிய பூச்சிகளை கூட பிடிச்சி சாப்பிடும். புழுக்கள் இதுகள், மற்ற சின்ன குருவியல்லையும் நல்லா சாப்பிட்றத விட பூச்சியை சாப்பிட்ற குருவியல் கணக்கு இருக்குது. இந்த நேரங்களில் எங்களுக்கு குருவியல், அந்த ரெட்டைவால் குருவி எல்லாம் நல்ல இதில் தொடர்ந்து பறந்து கொண்டு இருந்துச்சுண்டா பின்னேரங்களில் பார்க்கக்குள்ள நீங்கள் வயலில் ரெட்டைவால் குருவி பறக்குதுண்டா உங்களுக்கு அது ஒரு வேலை செய்கிறதுக்காக வருது. மற்றது இப்படி வல்லூர், இது வல்லூர் இல்லை, இது நேர வல்லூர்கள் இதுகள் இருந்துச்சுண்டா அது இதில் எலிகள் அதுகளெல்லாம் கொஞ்சம் குறைக்கும். அப்போ இயற்கை எங்களுக்கு நிறைய உதவி செய்யுது. நாங்கள் தான் அதை கெடுக்காமல் இருந்தோமென்றால் நல்ல. அதுக்காக 100% ஒரே தரத்தில் இயற்கைக்கு மாறணுமன்ற விஷயம் இல்லை. எல்லோரும் மாறினாலும் எல்லாம் கிடைக்கவும் வேணும் தானே. எல்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் வேணும். அந்த கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அதுக்கு ஒரு ஆக்கள் உருவாகலாம். அதாவது மூலப்பொருள் உருவாக்குறதுக்கு, அதை வச்சு செய்கிறதுக்கு ஒரு ஆக்கள் உருவாகணும். அதை நுகர்றதுக்கு ஒரு ஆக்கள் உருவாகணும். அப்படி இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. நுகர்றதுக்கு ஆக்கள் உருவானா செய்கிறதுக்கு ஆக்கள் உருவாகும். செய்கிறதுக்கு ஆக்கள் உருவானா அதுக்கு மூலப்பொருள் உருவாக்குறதுக்கு ஆக்கள் உருவாகும். அந்த மூலப்பொருள் உருவாக்குறதுக்கு ஆக்கள் உருவானா அந்த ஒரு பசலை செய்கிறதுக்கான அதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவை. அதுக்கு ஒரு மூலப்பொருள் உருவாக்குறதுக்கு ஆக்கள் வரும். அப்படி தொடர்ச்சியாக ஒன்றோடு பின்னிக்கொண்டே வாய்ப்புகள் உருவாகிக்கொண்டே போகும். அப்போ இந்த வாய்ப்புகள் உருவாக எண்ணிக்கை உருவாக உற்பத்தி செலவு குறைஞ்சு கொண்டே போய் ஒரு சங்கிலி தொடராக கடைசியாக ஒரு நுகர்வோர் விலை கூட கொடுத்து, ஒரு நெல்லை வாங்குறவன் ஒரு விலை கூட கொடுத்து முதல் வாங்க வலிக்கிட்டானண்டா, அவன் வாங்குறதால செய்கிறவன் செய்கிறதால பசலை செய்கிறவன் செய்வான், பசலை செய்கிறதால அதுக்கு உற்பத்தி செய்கிறவன் செய்வான். அப்படி எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கல அங்கே விலை சாதாரணமாக குறையும். அந்த விலை குறைச்சல்ன்றது கடைசி யார் முதல் விலை கூட கொடுத்து வாங்கினானோ அவன்கிட்ட தான் திரும்ப போய் சேரும் அந்த வருமானம்ன்றது. இதுதான் சாதாரண ஒரு வியாபாரம். ஒரு ஆளாலே இந்த 5 விஷயத்தையும் செய்ய இயலாது. கட்டாயம் இந்த 5 விஷயத்தையும் செய்ய போகிறது 5 விதமான ஆக்கள். அந்த 5 விதமான ஆக்களும் ஒன்றோடு மாறி வருவீங்க. ஒருக்கா நீங்கள் பசலை செய்கிறவன் சில நேரம் அரிசி நுகர்றவனாக இருப்பான். அரிசி நுகர்றவன் வயல் செய்கிறவன் பசலையை நுகர்றவனாக இருப்பான். அப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஆக்களுக்கு வித்தியாசமான சந்தர்ப்பங்கள் வரும். இதெல்லாம் போன பிறகு நாங்கள் என்ன செய்திருக்கோம்டா, இது திரும்ப பரிசூட் போட்டிருக்கோம் 2ஆம் தரம். அதாவது 5 இப்போ நெல் 2 அடி கொண்டு தான் இருக்குது. அதால் திரும்ப 2ஆம் தரம் பரிசூட் போட்டிருக்கிறோம். இது பாருங்க, இது கோரை. ஓகே, இதுதான் பரிசூட் போட்ட நெல். இது இப்போ மட்டம் இது பிடிச்சிட்டு இது கோரை. அப்போ இந்த இடைவெளிக்குள்ள இப்போ திரும்பவும் இது இப்போ பரிசூட் போட்டது தானே. இங்கே பாருங்கள், வேறு எப்படி பிடிச்சிட்டு வேறு திரும்ப அப்படி தூக்கி இப்படி வச்சு விட்டா இடைவெளி இருக்குது. இந்த பாருங்கள், இது கொத்தா நிற்குது தான். இங்கே பாருங்கள் எப்படி வேறு பிடிச்சிட்டு இது கொத்தா கணக்க நிற்குது என்ன. அப்போ இப்படி தூக்கி இப்படி வச்சு விட்டோம்டா அவர் மட்டம் பிடிச்சிடுவார். இந்த பாருங்கள், இப்படியே வைக்கணும். இதை ஒரு இதுவும் இதண்டக்கூடாது, இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. இடைஞ்சல் கொடுத்தோம்டா இந்த இவரை தூக்கி இதில் வைப்போம். ஓகே, இப்போ பாருங்கள்,
இடவழிக்கு எல்லாம் பயிர் வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட நிற்குது, இதில் வச்சுக்கிடும். வேற மடக்கக்கூடாது, ஆகக்கூடாது. இப்படி தான் அந்த பரிசூட் போட்டு வளைஞ்சிச்சண்டா இடவழியை நாங்கள் சாதாரணமாக நிரப்புறது. இங்கே பாருங்க, இதில் கொஞ்சம் நிற்குது தானே, இந்தெல்லாம் இடவழியில் வச்சா காணும் பயிர், இது அப்படியே உயிர் பிடிச்சிடும். இப்படி வைக்கல, அது இப்படி வச்சா நடுக்க, இது மண்ணோட தூக்கி வைக்கணும். இங்கே பாருங்க, இந்த பயிர் எவ்வளோ வேர் வச்சுருக்காண்டு. இது இடவழி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பயிர் இப்படி வேர் வைக்கும், இல்லைன்னா வேர் வைக்காது. இந்த இடவழியெல்லாம் ஓகே. இல்லை அந்த சும்மா எந்த கண்ணுக்கு தெரிஞ்ச இடவழியானுன்றதுக்கு வச்சேன் நான். இது இதுக்குள்ள நாங்கள் திரும்ப போட்டிருக்குறோம் வயல் ஃபுல்லாக. இந்த வெள்ளம் கொண்டு போய் அழிஞ்ச வயல், இது அழித்து திரும்ப பழைய அடிச்சிருக்கணும். அங்கங்கே தான் நிற்கிது. இதுக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்குற விளைச்சல் வராது. ஆகவே இதுக்கு மாற்றுட 2வது முறை நெல் போட்டிருக்குறோம். இதோ 1.5 மாத பயிர், இப்போ 2 மாத பயிர். இது இன்னும் 1.5 மாதத்தில் கதிராக்கம் வெட்டுவோம். இது இப்போ 15 நாள் பயிர். இன்னும் 1.5 மாதத்தில் 2 மாத பயிரை இந்த கணக்கில் நிற்கும். அப்போ இதை வெட்டுவோம்ன்றது தான் இப்போதைக்கு எங்களோட பிளான். இந்த பிளான் சரியாக வந்துச்சுண்டா எங்களுக்கு சக்ஸஸ். அடுத்த முறைக்கு இன்னொரு விதமாக இதை செய்து பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது, நோய் பிரச்சனை, இதுகள் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுகளை சமாளிக்கிறதுக்கு அடுத்தடுத்த என்ன செய்யலாமன்றதை பற்றி யோசிப்போம். அதுகள் வரையக்கில்லை. இதுதான் இப்போத்தைய இன்றைய நிலைமை. இன்றைக்கு ஜனவரி 6ஆம் தேதி விடிய மப்பம் மந்தாரமாக இருக்குது. ஜனவரி 6ஆம் தேதி. அங்காலையெல்லாம் எங்கட முதல் போட்டதுகள் மழை இல்லாமல் இந்த வெள்ளம் அள்ளாமல் இருந்ததால் அதெல்லாம் கதிராக்கி இப்போ இன்னொரு 15-20 நாளில் வெட்டு வரும். அந்த கணக்கில் இருக்கிற வயலாலும் இருக்குது. அப்போ இதுக்கு போடணுமே, போட்டுட்டீங்கண்ணா? இதுக்கு போட்டுட்டீங்கல்ல பெரிய வயல்? சரியா? எங்க சரியா?